நம்ம தளபதிக்கு தொந்தரவாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேலாம் கிடையாது, அவரோட ரசிகர்கள் தான். உடனே கழுவி ஊற்ற கமெண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க, என்ன சொல்றதுன்றது முழுசா கேளுங்க. இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கறவங்களாம் என்ன கேசரி சாப்பிட்றாங்கன்னு நினைச்சிங்களா? எதுக்குடா இப்படி சொல்றேன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு, பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போனது அவர் பின்னாடியே வண்டியில் ஃபாலோ பண்றது, மேலே ஏறிட்டு கீழே இறங்காம இருக்கிறது, நான் தளபதி ரசிகன்டான்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்து அசிங்கப்படுறது, தளபதியே வேண்டான்னு சொன்னாலும் மற்ற அரசியல்வாதிகளை அசிங்கமா திட்டுறது, இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மற்ற நடிகர்களோட ஃபேன்ஸை திட்டுறது. ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் சொல்றியடா, ப்ரூஃப் வச்சிருக்கியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோலாம் பாருங்க. தம்பி கீழே இறங்கு, கீழே இறங்கு. தமிழக வெற்றி கழகத்தில் வந்திருக்கக்கூடிய கணேஷ் உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால், குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி தொகுதிகள் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? அவர் நிக்கிற தொகுதி எல்லாமே ஜெயிப்பார் தலைவா. இப்ப ஆட்சி அமைக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகுதி வேணும் நமக்கு. எத்தனை தொகுதிகள் அப்படியெல்லாம் கணக்கெல்லாம் எப்பா டேய் போதும்டா. பார்த்து முடிச்சிட்டிங்களா? இவ்வளவையும் பண்றதுனால தான் சொல்றேன்.